போன ஆடியோவில் 10வது ஸ்கந்தத்தில் 41வது அத்தியாயம் பார்த்தோம். இந்த 42வது அத்தியாயத்தில் கிருஷ்ணன் கம்சனோட வில்ல முறிக்கிறது, கம்சனோட பயம், நந்தாதிகளை மல்யுத்தத்துக்கு அழைக்கிறது, இதை பற்றி சொல்றான். மதுரா நகருக்குள்ள நுழைந்த ஸ்ரீ கிருஷ்ணனும் பலராமனும் தங்களது அவதார நோக்கத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிற அந்த தெய்வீக பயணத்தை அமைதியாக முன்னெடுத்து போனான். அந்த நேரத்துல கம்சனுக்காக நறுமண சந்தன பூச்சுக்களை எடுத்துட்டு போன திரிவக்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூனியான பெண்ணை அவ பாக்குறா. அவளுடைய உடல் வளைஞ்சு இருந்தாலும் அவள் கொண்டிருந்த அந்த பக்தி மற்றும் மனநிலை பகவானின் கருணைக்கு தகுதியானதாகத்தான் இருந்தது. கிருஷ்ணன் அவகிட்ட அன்போட பேசி அவள் கொண்டு போன அந்த நறுமண பூச்சுக்கள்ல சிறந்தவற்றை தனக்கும் பலராமனுக்கும் பூசுமாறு கேட்கிறா. திரிவக்ரா கிருஷ்ணனுடைய ஒப்பற்ற அழகிலும் இனிமையிலும் மனசை இழந்து மகிழ்ச்சியோடு அந்த சந்தன பூச்சுக்களை அர்ப்பணம் பண்றா. அவள் செஞ்ச இந்த எளிய சேவையை பகவான் அன்போட ஏத்துண்டார். பக்தனின் அர்ப்பணிப்பு எத்தனை சின்னதாக இருந்தாலும் அதை அளவற்ற மதிப்போடு ஏற்றுக்கொள்றதுதான் பகவானுடைய இயல்பு அப்படிங்கிறத இது காட்டுறது. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் திரிவக்ராவின் உடல் குறையை நீக்கணும் அப்படின்னு நினைச்சார். அவளுடைய பாதத்தை தன்னுடைய திருவடிகளால நிலைநிறுத்தி தாடைய அப்படியே மெதுவாக உயர்த்தினார். பகவானின் திருக்கர ஸ்பர்சம் பட்ட உடனே அவளது கூனை போன அந்த உடல் அழகாக நேராக மாறிடுத்து. அழகும் இளமையும் நிறைந்த அழகான பெண்மணியாக மாறி போயிட்டா. இந்த மாற்றம் வெறும் உடல் மாற்றம் இல்ல, இறைவனின் அருளால உயிர் தன் குறைகளிலிருந்து உயர்வதை எடுத்து உரைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான். பகவானின் அருளை அடைந்த திரிவக்ரா கிருஷ்ணனை தன்னோட இல்லத்துக்கு வருமாறு வேண்டினா. கிருஷ்ணன் அவளுடைய பக்தியை ஏத்துண்டு அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்க கொடுக்கிறார். அதுக்கப்புறம் அவர் பலராமனோட நகரின் வழியே போறார். மதுராவின் வணிகர்கள் அவரை பார்த்து ரொம்ப ஆனந்தத்தை அடைஞ்சா. மலர் மாலைகள், நறுமண பொருள்கள், தாம்பூலங்கள், இப்படி பல வகையான பரிசுகளை அளித்து அவரை மரியாதை பண்ண. பகவானின் திரு உருவத்தை பார்த்த மக்களுடைய மனசுல இயல்பாகவே பக்தியும் அன்பும் பெருக்கெடுத்து ஓடித்து. மதுரா நகரில் பெண்கள் கிருஷ்ணனுடைய அழகை பார்த்து அப்படியே மயங்கி போயிட்டா. சிலர் தங்களை மறந்து அப்படியே நின்னா. சிலரின் கூந்தல் அவிழ்ந்து கீழே விழுந்தது. சிலரின் அணிகலன்கள் சிதறி போச்சு. ஆனால் அவர்கள் இது எதையுமே கவனிக்கல. அவர்களின் கண்களும் மனசும் கிருஷ்ணனின் திருமேனியிலேயே நிலைச்சு போய் இருந்தது. பகவானின் அழகு உலக இன்பங்களை மறக்கச் செய்யும் அளவிற்கு தெய்வீகமான அழகு அப்படிங்கிறத இது நமக்கு உணர்த்துறது. கிருஷ்ணன் கம்சன் பாதுகாத்து வச்சிருந்த அந்த புகழ்பெற்ற வில்லு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறார். அந்த வில்லு எங்க வச்சிருக்கோ அந்த மண்டபத்துக்குள்ள நுழைஞ்ச அவர் பல வீரர்களால் பாதுகாக்கப்பட்டு அரச மரியாதையோடு வைக்கப்பட்டிருந்த அந்த பிரம்மாண்டமான வில்ல பார்த்தார். காவலர்கள் தடுத்தாலும் கூட கிருஷ்ணன் அதை எளிதாக எடுத்துட்டார். இடது கையால விளையாட்டாக தூக்கி ஒரே நிமிஷத்துல நான் ஏற்றி வளைத்தார். அதுக்கப்புறம் மதம் பிடித்த யானை கரும்ப முறிக்கிறது போல அத நடுவே உடைச்சுட்டார். அந்த வில் உடைஞ்ச போது அந்த சப்தம் வானத்தையும் பூமியையும் திசைகளையும் அதிர வச்சது. அந்த சப்தம் கம்சனின் அரண்மனைக்கும் போய் அடைந்தது. இந்த சப்தத்தை கேட்ட கம்சனின் உள்ளத்துல பயம் வந்துடுத்து. ஏற்கனவே தன்னை அழிக்க பிறந்தவன் கிருஷ்ணன் அப்படின்னு கேட்டிருந்த அவன் இப்போது அந்த ஆபத்து நெருங்கி விட்டது அப்படிங்கிறத உணர்ந்துக்க ஆரம்பிச்சான். வில் காவலர்கள் மற்றும் அவர்களது உதவியாளர்கள் எல்லாரும் கோபத்தோடு கிருஷ்ணனையும் பலராமனையும் பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணினா. ஆனால் பகவான் உடைச்ச வில்லின் துண்டுகளையே ஆயுதமாக பயன்படுத்தி அவளெல்லாம் ஜெயிச்சார். கம்சனால் அனுப்பப்பட்ட வீரர்களும் அழிஞ்சு போயிட்டா. அதுக்கப்புறம் கிருஷ்ணனும் பலராமனும் ரொம்ப சந்தோஷத்தோட மதுரா நகரத்தை சுத்தி பார்த்துட்டே வந்தா. இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பத்தி கேட்ட மக்கள் அவள்லாம் சாதாரண மனுஷாலே இல்ல, தெய்வீக சக்தி உடையவர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறா. மாலை நேரம் வந்ததும் கிருஷ்ணனும் பலராமனும் கோபர்களிடம் திரும்பி போனா. இதுக்கு இடையில விருந்தாவனத்தில் இருந்த கோபிகைகள் கிருஷ்ணனின் பிரிவால ரொம்ப துக்கமா இருந்தா. அதே சமயம்
மதுரா நகர பெண்கள் அவருடைய திரு உருவத்தை பார்த்து ஆனந்தத்தை அடைஞ்சா. உலகில் உள்ள எல்லா அழகுகளுக்கும் மூலமாக இருப்பது பகவானின் திருமேனியை தவிர வேறு எதுவாக இருக்க முடியும்? கம்சனின் திட்டங்களை அறிந்திருந்தாலும் கூட கிருஷ்ணனும் பலராமனும் எந்த கவலையும் இல்லாம அன்னைக்கு ராத்திரி அங்க அமைதியாக கழிச்சா. ஆனா கம்சனின் நிலை முற்றிலும் மாறுபட்டு போச்சு. வில்லோ உடைஞ்சு போச்சு, காவலர்கள் கொல்லப்பட்டார்கள், வீரர்கள் தோற்கடிக்கப்பட்டுட்டா. இந்த செய்தியெல்லாம் கேட்டதும் அவன் மனசுல பயந்தான் ஜாஸ்தியாச்சு. இரவு முழுக்க அவனுக்கு தூக்கமே வல்ல. பலவிதமான அபசகுணங்கள்லாம் அவனுக்கு தோணித்து. பிரதிபிம்பத்துல தன் தலையை காண முடியாதது போலவும், ஒளிகள் இரண்டாக தோன்றுவது போலவும், நிழல்களில் விசித்திரமான காட்சிகள்லாம் தெரியற மாதிரியும் இருந்தது. மரங்கள் பொன்னிறமா தோணித்து. தன் காலடி சுவடிகளையே தெளிவாக பார்க்க முடியல. கனவுகளில் இறந்தவர்கள் தன்னை அணைத்துக் கொள்வது போலவும், கழுதையில ஏறி போறா மாதிரியும், எண்ணெயை பூசிண்டு ஆடை இல்லாம அலையிறது போலவும் கண்டான். இவை அனைத்தும் அவனது முடிவு நெருங்குகிறது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய அறிகுறிகளாக இருந்தது. அடுத்த நாள் காலம்பர வெளிப்படையாக தைரியமாக இருப்பது போல காமிச்சுண்ட அந்த கம்சன் மிக பெரிய ஒரு மற்போர் விழாவை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணினான். அந்த மல்லர் அரங்கு மலர் மாலைகள், கொடிகள், தோரணங்கள் இப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணப்பட்டது. இசைக்கருவிகள் எல்லாம் வாசிச்சது. நகர மக்கள், கிராம மக்கள், பிராமணர்கள், சத்திரியர்கள், பல அரசர்கள் எல்லாரும் வந்து கூடியிருந்தா. எல்லாரும் அவாவா இடத்துல உட்கார்ந்துக்கிறா. கம்சன் அமைச்சர்களால் சூழப்பட்டு அரச மேடையில உட்கார்ந்துட்டு இருந்தான். வெளியில அரச பெருமிதமாக அவன் இருந்தாலும் அவன் உள்ளத்துல பயம் அப்படியே கவ்விண்டு இருந்தது. மற்போர் வீரர்கள் அனைவரும் அரங்குக்குள்ள வந்தா. சானூரன், முஷ்டிகன், கூடன், சலன், தோச்சலன் போன்ற புகழ்பெற்ற மல்லர்கள் தங்களது வலிமையில் பெருமிதம் கொண்டு அரங்குல வந்து நின்னா. அவர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்த தயாரா இருந்தா. அதே சமயத்துல நந்தகோபர் மற்றும் கோபர்களும் கம்சனின் அழைப்பின் பேர்ல அரங்குக்கு வரா. அரச மரியாதைக்கு உரிய பரிசுகளை சமர்ப்பித்த அவர்கள் தங்களுக்காக ஒதுக்கப்பட்ட மேடைகள்ல உட்கார்ந்துண்டா. அனைவருடைய பார்வையும் இப்போது எங்கே இருந்தது? அரங்கத்தின் மையத்தை நோக்கித்தான் இருந்தது. உலகம் எதிர்பார்த்து இருந்த அந்த நேரம் நெருங்கி வந்துருந்தது. கம்சனின் அகந்தை, அதர்மம், கொடுமை ஆகியவற்றுக்கு முடிவு கொடுத்து தர்மத்தை நிலைநாட்டும் பகவானின் லீலை அடுத்த கட்டத்தை அடைய ரெடியா இருந்தது. கூனியான திரிவக்ராவை நேராக்கியது போல இறைவன் நம் வாழ்க்கையின் வளைவுகளையும் குறைவுகளையும் நேராக்கும் சக்தி உடையவன். பக்தியுடன் செயல்பட்ட சிறிய சேவைக்கு கூட அவர் பெரிதாக அதை ஏற்றுக்கிறார். அகந்தை, அதர்மம், கொடுமை ஆகியவை வெளியிலே வலிமையாக தோன்றினாலும் கடைசியில பயத்துலதான் முடியறது. கம்சனின் நிலை அதுக்கு எடுத்துக்காட்டு. பகவானை நினைத்து வாழறவாளுக்கு அமைதி கிடைக்கும். அவரை எதிர்த்து வாழ்பவர்களுக்கு அச்சம்தான் துணையாகும். இறைவனின் அருளும் தர்மமும் இறுதியில் நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி இந்த 42வது அத்தியாயத்தை முடிக்கிறார். தொடர்ந்து 43வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.